ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஹாப்பியான அப்டேட். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சேனலோட நம்பர் 1 சீரியலை திருப்பி மீண்டும் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த டீம் எல்லாத்துக்குமே நம்மளோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சார் எம்சியூ சார்பாக எல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிற கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் மேரேஜ் டாக் வரும்போது கண்டிப்பாக டிஆர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி நம்பர் 1 பொசிஷனில் வந்து மாறி இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு அந்த டீமுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தியாராகவும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுவே ரொம்ப சூப்பராக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க தான் வந்து நம்பர் 1 பொசிஷனாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து தீபோட டெத் ட்ராக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிது. ஸோ செகண்ட் பொசிஷன் வந்து போனாங்க. ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த கார்த்திக் ரேவதி மேரேஜ் ட்ராக்ல. ஃபைனலாக பாட்டியுமே மேரேஜ்க்கு வந்துட்டாங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட பிரதர்ஸுமே கூட்டு வராங்க. ஸோ அது கார்த்திகோட பிரதர்ஸ்ன்னு தெரியாமல் முகமுடிலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. கார்த்திக் தான் பேரன்னு தெரியாமல் கார்த்திக்கிட்டேயே பேரன் வராமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படியும் மேரேஜ் கடந்து மூவ் ஆகிடும். அதில் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த இதில் சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காதது அவங்கள வந்து தலைக்கட்ட சொல்ல போகிறாங்க. இதில் அவர் வந்து அவர் கல்யாண விஷயத்தை சொல்வாரா சொல்ல மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்படா இந்த மேரேஜ் ட்ராக் வரும்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் பண்ணிருக்கோம். பிகாஸ் அவங்க மேரேஜ் ஷூட்டிங் இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்குமே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் தான் பிஃபோர் டே தான் போயிட்டுருக்கு. ஸோ பாப்போம். முடிக்கிறதுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.